ஐயோ செத்து போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் தெய்வீகமான திருசபை சபையில் முன்பதாக அடியால் கடந்தாங்கி வந்திருக்கிறேன். அடியால் கீர்த்தியான உடனே யாரம்மா யாரு ஊரம்மா ஊரு ஒரு வார்த்தை கேட்டியா? சொல்லுங்கள் அம்மா, சொன்னால் அறிந்து கொள்வார்கள். நான் சொல்கிறேன். யாருக்கு மகளாக இருந்தேன்? ஆமா, அது சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லுங்கள் அம்மா. சொல்கிறேன். யாருக்கு குமார்த்தியாக பிறந்தார் அது சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லுங்க அம்மா. நான் எந்த நாட்டு சேர்ந்தவள் என்று சொல்லக்கூடிய கௌரமாபுரி என்று சொல்லக்கூடிய கௌரமாபுரி ஆளக்கூடிய ஆமா தந்தையா உங்களுடைய பாஞ்சால மன்னன்
பாஞ்சால தேசத்தை ஆளக்கூடிய என்னுடைய தந்தையார் பாஞ்சால மன்னனுக்கும் தாயாக விளங்கக்கூடிய கௌசகி என்று சொல்லக்கூடிய பொய்க்கிழவி அம்மையாருக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக ஒரு நாடு ஆளக்கூடிய அரசன் மன்னவா இருந்து மனதில் ஒரு சஞ்சலம் பொன்பொருள் ரொக்குரோச்சனம் இருந்து அனைத்துமே இருந்து சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் இல்லை என்று மனம் வாடினார்கள். அப்படி குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் என்ன செய்தார் இமயமலை சாரியில் இருக்கக்கூடிய சென்று ஏசர் என்று சொல்லக்கூடிய ரிஷிமரில் கொண்டு வந்து யாகங்கள் வளர்க்க வேண்டும். என்ன யாகம்? என்ன குழந்தைகள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய யாகம் புத்திர காமனிஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய புத்திர காமனிஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் வளர்த்தினார் செய்தார். அந்த யாகத்தில் வழியாக குழந்தை பெறலாம் என்று ஏசர் என்று சொல்லக்கூடிய இமயமலை சாரில் இருக்கக்கூடிய ரிஷிமர்களை கொண்டு வந்து யாகங்கள் வளர்த்தினார்கள். அந்த யாகத்தில் நான் எப்படி பிறந்தேன்? அம்மா ஜெகதனகி நானம்மா அந்த யாகத்தில் பார்த்தால் நான் 16 வயது மங்கையாக பார்த்தால் தாயகத்தில் நான் கருவாகி பிறந்தது கிடையாது. அந்த ஓமகுண்டம் என்று சொல்லக்கூடிய யாகத்தில் பிறந்தபடினால் ஏகசனி அப்படி என்று சொல்லக்கூடிய நான் பிறக்கின்ற போது செங்கரணி மாலையும் வீரவாள் வீர சாட்டை என்று சொல்லக்கூடிய 32 பரிசுடன் நான் பிறந்தது. அப்படி பிறந்தது இருந்தாலும் ஏகசனி யாகத்தில் பிறந்தபடினால் ஏகசனி துரோபதராஜன் என்று சொல்லக்கூடிய துரோபதம் செய்யக்கூடிய யாகத்தில் பிறந்தபடினால் துரோபதை அது பாஞ்சல மன்னன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சல மன்னன் செய்யக்கூடிய யாகத்தில் பிறந்தபடினால் பாஞ்சாலி அக்னியில் பிறந்தபடினால் அக்னி வடிவழகி அபிஷேக பத்தினி என்று சொல்லக்கூடிய யாவரும் என்னை போட்டு வரமா. அப்படி இருந்தாலும் அந்த யாகத்தில் நான் முன்பதாக பிறப்பதற்கு முன்பதாக என்னை உடன் பிறந்தவர் யார் தெரியுமா? சொல்லுகிறேன்.
அண்ணன் துஷ்டதீமன் இருந்தார். அப்படி துஷ்டதீமனும் இருந்தாலும் நான் அந்த ஓமகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஓமகுண்டத்தில் 16 வயது மங்கையாக நான் இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க அம்மா. வந்தோ பாகோ பழமோ இந்த மா இருக்குது இல்லையா அந்த பொழுது எப்படி இருக்கிறது அதே போல விழியாகப்பட்டதும் அழகாகப்பட்டதும் கருமையாகவும் போல நமையிட சொல்லக்கூடிய கண் அழகும் அரிசி இருந்தாலும் முன்னாள் விழுந்தும் எங்க இருக்கிறோம் பாஞ்சால தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த பாஞ்சால தேசத்தில் இருக்கும்போது நாளில் பார்த்தால் விசித்திரமா வேடிக்கையாக இருக்கிறது. மாதவரணம் பச்சை பந்தல் பார்ப்பதற்கு விழாக்கோலமா இருக்கிறது. ஆமா, இந்த வேளையில் என்ன நடந்திருக்கிறது? தந்தையாகப்பட்டவர் சுயருடன் நாட்டியிருக்கிறார். ஆமா, இமயமலை சாரதியில் இருக்கக்கூடிய அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய எஃகு வில்லாகப்பட்டது நாட்டியிருக்கிறார். அனுமந்ததா என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டது யார் ஒருவர் வீரமாக இருக்கிறாரோ அந்த வில்லை வளைத்தால் அந்த பாஞ்சாலி நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று தந்தையிட்ட கட்டளை இல்லையா? ஆமா, அந்த கட்டளையாக இருந்தாலும் இந்த மாலையில் நாம் நடந்து வருகின்ற போது அம்மா அப்படி இருந்தாலும் என்ன நடந்ததா தெரியுமா? வாரணாசி என்று சொல்லும்படியான கங்கைக்கரை ஓரத்தில் அரைக்கு மாளிகை பெட்ரோல் டீசல் அப்படி என்று சொல்லும்படியான நெசவாய்கள் எல்லாம் சேர்த்து அவர்கள் வாரணாசி ஓரத்தில் அரைக்கு மாளிகை கட்டி ஐவரையோ தாய் குந்தியோடு புகம் செய்து அரைக்கு மாளிகையில் 5 பஞ்ச பாண்டவரோடு நெருப்பு துரியோதனாகப்பட்டவர் நிறுத்திவிட்டு கொளுத்து விட்டார். அம்மா, இந்நாளில் துரியோதன 56 நாட்டுக்கு பேரரசராக விளங்கக்கூடிய துரியோதனாகப்பட்ட ஒரு சூழ்ச்சி செய்திருக்கிறார். பாண்டு மன்னன் இறந்ததை முன்னிட்டு 7 ஆண்டு கன்னிகை யாத்திரை முடித்து வைத்தார். பாண்டவர் 5 ராஜாக்களும் யாத்திரை முடித்தார். யாத்திரை முடித்துவிட்டு நாட்டுக்கு வருகின்ற போது ஓர் இரவு வாரணாசி என்று சொல்லக்கூடிய கங்கை கரையோரத்தில் பார்த்தார். இருவோடு இரவு அரக்கு மாளிகை கட்டி வெடியுப்பு கந்தகம் பெட்ரோல் டீசல் மிளகு என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு நட்பான பொருளால் சேகரித்து அரக்கு மாளிகை ஒன்று கட்டி அந்த அரக்கு மாளிகையில் 5 ராஜாக்கள் ஓரிரவு தங்க வைத்து புரோசன் என்று சொல்லக்கூடிய மந்திரி தீ வைத்து 5 ராஜாக்களும் இறந்து விட்டார்களா?
என்னைய எண்ணத்திற்கே எம்மா இல்ல என்ன செய்ய செய்ய